ஸ்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். இதுக்கு தமிழக முதலமைச்சர் டெல்லி போயிருந்தார். பலவேறு விஷயங்கள் திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் எதுவும் அந்த மாதிரி நடந்த மாதிரி தெரியல. திட்டம் அவரே ஏற்றுக்கிட்டாரா இல்லை அவங்களுக்கு எதிர்க்க சொன்னாராங்கிறது தானே முக்கியம். சொல்லுங்க. அது திட்டமிட்டது நிறைய நடந்த மாதிரி தெரியல. அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதா ஒரு பிளான் இருந்தது. ரொம்ப முக்கியமாக ராகுல் காந்தி, சோனியா காந்தி அவங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு திட்டம் இருந்தது. அது நடக்கலை. அதே மாதிரி மோடி அவர்களோட வெறும் 10 நிமிஷம் மட்டும்தான் பார்த்துருக்காரு. இருக்கிறதுல எல்லா முதலமைச்சர்களும் சந்தித்ததில் ஒரு பிரதமர் இதான் ரொம்ப குறைவாக ஒருத்தரை சந்திச்சிருக்காரு. ஸோ இது மாதிரி அவருடைய ஒட்டுமொத்த அந்த ஸ்டார்ட் அப்படின்றது பெருசாக எடுபடலையோ அப்படின்றது தானே. இல்லை ஓரளவுக்கு நாகரிகம் மெயின்டைன் பண்ணுற தினமணி அப்படி சொல்லலை. 25 நிமிஷம் பேசினாங்கன்னு தான் சொன்னிச்சு. அடிப்படையில் அவர் எழுதி கொண்டு போயிட்டார். எழுதி கொண்டு போனதை தான் பேசியிருப்பார். வேறு ஏதாவது பேசுகிறதாக இருந்ததுன்னா மோடி ஐயா வேணால் கேள்வி கேட்டிருந்துருக்கலாம். எப்படி வெற்றி பெற்றீங்க 2 வருஷத்தில்? எங்களால் முடியல. ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க ஆனால் முடியலன்னு கேட்டிருக்கலாம். அதுக்கு இவர் நிறைய தலைவர் இருக்கிறது தாங்க பிரச்சனை, ஒரே தலைவர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஜோக்ஸ் அப்பார்ட். காங்கிரஸ் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் சந்திக்காமல் இருந்ததற்கு காரணம் இருக்குது. ஏன்னா அந்த டைமில் அங்கே இவருடைய சிவகுமாரோடைய பதவியேற்புங்கிறது நிறைய டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்தது. பெரிய முடிவுகள் எடுக்கப்படாமல் இருந்திருந்தது. அந்த மீட்டிங் கண்டினியூ ஆகிட்டு இருந்தது. ஸோ அவங்க அதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், தென்னகத்தில் இன்றைக்கி கர்நாடகாவில் ஆட்சி செய்கிறாங்க, கேரளத்தில் ஆட்சி செய்கிறாங்க, தெலுங்கானாவில் ஆட்சி செய்கிறாங்க. ஆந்திராவில் மட்டும்தான் வாய்ப்பே இல்லைங்கிற பொசிஷன் இருக்குது. தமிழ்நாட்டில் எங்கே உட்காரணுமோ அங்கே போய் உட்காந்துட்டாங்க அப்படிங்கிற அளவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இவர் அவங்கள பார்க்கலைங்கிறத தவறாக நான் எடுத்துக்கல. அவர் ப்ராபப்ளி ஜூனில் நான் திரும்பி வரும்போது பேசலாம்னு சொல்லலாம். அது தப்பு கிடையாது. ஆனால் அமித்ஷா இடம் நேரம் கேட்டாரா, கேட்டு கொடுக்கப்படாமல் இருந்தது. ஏன்னா அன்றைக்கே கிட்டத்தட்ட 3 பேர் சந்திச்சிருக்காங்க, கேரளத்துலேருந்து சந்திச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவருக்கு கொடுக்க முடியாமல் போகிறதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. இவர் மேலே குற்றப்பத்திரிகை இருக்குது. அதை உள்துறை அமைச்சர் பார்த்துருப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஓரம் வச்சிடலாம். அமித்ஷாவிடம் இவர் நேரம் கேட்டாராங்கிறது தான். நாம் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு போகிறாருன்னு சொன்னால், அவர் ஜெட் செக்யூரிட்டி உள்ள ஒரு முதலமைச்சர். கருணாநிதி ஐயா மாதிரி எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் எங்கே போகிறேங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடல. இவர் ஜெட் செக்யூரிட்டி உள்ளவர். அப்போது இவர் எங்கே போகிறேங்கிறத சொல்லிட்டு போகணும். தெளிவாக உங்ககிட்ட ஒரு இட்டர்னரி கொடுத்துருக்கணும். தமிழ்நாட்டு மக்களிடம் கொடுக்குறாரோ இல்லையோ, பத்திரிகைகளிடம் கொடுக்குறாரோ இல்லையோ, குறைந்தபட்சம் செக்யூரிட்டிக்காக சொல்லியிருக்கணும். ஏன்னா அவர் போய் பார்க்க போகிறவங்களும் ஜெட் செக்யூரிட்டியோட இருக்கக்கூடிய அன்பர்கள் தான். ஸோ அந்த மாதிரி எதுவும் உங்ககிட்ட இல்லை. அவர் எங்கே போகிறாரு, யாரை பார்க்க போகிறாருன்னு ஏதாவது தெரியுமா? ஏசியங்கள் தான். அவர் அங்கே பார்ப்பார், இங்கே பார்ப்பார், தனி தமிழ்நாடு கேட்டு வந்துடுவார், நீட்டை ஒழிக்கிறதுக்கு பேசிட்டு வந்துடுவார். இவர் போய் பேசின உடனே நிதி ஃபினான்ஸ் கமிஷனில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல், காரண காரியங்கள் இல்லாமல் 100% நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்கன்னு எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். பட் அவர் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிளான் கொடுத்துருந்தாரா? எதுவும் கொடுக்கல. ஸோ போனார், பார்த்தாரு, கிளம்பி வந்தார், திருப்பி வந்துட்டார். இன்றைக்கு நடக்க வேண்டிய அந்த சிங்கப்பெண்ணா அந்த மேட்டர் கூட இன்னைக்கு நடக்கலை. ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதனால் அவர் பண்ணிட்டாரு. உங்ககிட்ட அவர் எதுவும் சொல்லலை. திமுகவாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்டாலின் ஐயா சொல்லாட்டி கூட, பார்த்தீர்களா அன்பர்களே, டெல்லி செய்யும் வஞ்சகம், 10 நிமிடம் தான் ஒதுக்கினார், ஆனால் அவரிடம் 40 நிமிடம் பேசினார், இவரிடம் 50 நிமிடம் பேசினார்லாம் பேசியிருப்பாங்க. அதை எதுவும் விஜய் பண்ணலை. ஸோ ஆட்சியல் ரீதியாக அவர் போனார், பார்த்தாரு, வந்தார். ஏன் வந்தாருன்னு தெரியாது, யாரை பார்க்க போகிறாருன்னு தெரியாது. அதனால் அதை அப்படியே கடந்து போகிறது தான் நல்லது. வழக்கமாக முதல்வர்கள் போகும்போது இங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ் எல்லாத்தையுமே கூட்டிப்பாங்க, நிறைய ஆஃபீஸர்ஸை கூட்டிப்பாங்க. இந்த விஜய் அவர்கள் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகாமல் அவருடைய நண்பர்கள், தொழிலதிபர்களை தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு. இங்கே பாருங்கள், நண்பர்கள், தொழிலதிபர்கள் பிரதமரை பார்க்கறதுக்காக வந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவரோட வேறு வேலைகளுக்காக தான் வந்திருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும். அண்டு கட்சியை சார்ந்த யாரையுமே முன்னிறுத்துறது இல்லைங்கிறதுல விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கார். நீங்கள் செங்கோட்டையன் ஐயா, நீங்கள் போய் அந்த 25 பேரை பிடிச்சிட்டு வாங்க, யாராவது 1-2 பேர் மாட்டினா டப்புன்னு சொல்லுங்கள், தலைமை செயலகத்திலேயே நம்ம அவங்களுக்கு கட்சியில் இணைச்சின்றுவோம் அப்படின்னு அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்காரு. ஆதவர்ஜுனாக்கு சில வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நிர்மல்குமார் எல்லா வேலைகளையும் தானே எடுத்துக்கொள்ளக்கூடியவர். ஸோ யார் கூட போனார்? அப்படி பார்த்தா மோடி ஐயா கூட அதை பிரேக் பண்ணார். போனால் அவர் வெளிநாடு போகிறாங்கன்னா இங்கேருந்து ஒரு 40-50 பேர் போவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. அது எல்லாத்தையும் அவர் பிரேக் பண்ணார். இதெல்லாம் தேவையில்லாத செலவுகள்னு கூட நினச்சிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எழுதி கொடுத்ததை கொண்டு போய் கொடுத்துருக்கேன், அதை பற்றி தான் பேச போகிறேன். திரும்பி மோடி ஏதாவது கேள்வி கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க,
நீங்கள் இந்த முதலீடு வரணுங்கிறீங்களே, அந்த இடம் பிடிச்சி வச்சிட்டிங்களா, எந்த இடத்துல வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் இவர் என்ன பண்ணுவார் பாவம்? இவருக்கு பாவம் தெரிஞ்சதெல்லாம் பனையூர்லேருந்து தலைமை செயலகத்துக்கு வர்றது மட்டும்தான். அப்போது யாரோட போகணுங்கிறத கூட விஜய் முடிவு எடுக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. இல்லை, இப்போ பிரதமர் வந்து நிறைய தொழிலதிபர்களோட வெளிநாடு போகிறாரு. இப்போ இது எல்லா நாட்டு தலைவர்களும் பண்ணுறாங்க. இப்போ ட்ரம்ப் கூட சைனா வந்தபோது 30 தொழிலதிபர்களோட வந்தாங்க. ஆனால் அது வேற ஒரு நாடு, ஒரு புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பேசுறது போவாங்க. ஏன் இது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கல? அதுதான் கேட்குறேன். அது பிரதமரை பார்க்கறதுல என்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வர போகிறாங்க? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிரதமரிடம் நீங்கள் போய் இது மாதிரி எத்தனையோ பேர் கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு டெல்லியில் போய் எனக்கு இது செய்யுங்கன்னு சொன்னதில்லை. அதற்கப்புறம் ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஓபிஎஸ் ஐயா கூட அந்த புக்கை மறந்துட்டே எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி கொண்டு போய் திருப்பிலாம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சம்பிரதாயமான ஒரு விஷயம், சம்பிரதாயமாகவே நடந்திருக்கு. ஸோ தொழிலதிபர்கள் கூட போகக்கூடாதான்னா போகலாம். என்ன நடக்கக்கூடாது? ஒரு 45 நிமிடம் ஸ்டாலின் ஐயா போய் டிஆர் பாலுவை கூட்டி கொண்டு போய் பிரதமரிடம் பேசினார். பேசினதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் நடந்ததுங்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் நடக்கக்கூடாது. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கக்கூடாது. குடும்பத்தை சார்ந்தவர்களை மட்டும் அழைத்து கொண்டு போனார், 45 நிமிடம் பேசிட்டு வந்தார், அது இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அந்த மாதிரி வேலையை விஜய் பண்ணல. ஓகே சார், இப்போ அதிமுக பிரச்சனைக்கு மறுபடியும் வரலாம். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள், ஒன்றாய் சேர்ந்து பயணிப்போம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இருந்தாலும் இவர் விஜயபாஸ்கர் அவர்கள் இன்னும் ஒன்று சேரலையா? அவருக்கு விஜயபாஸ்கர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. நீங்களா போய் சால்வ் பண்ணி கொடுப்பீங்க? அவர் போய் அங்கே இதில் விஜய்கிட்ட உட்காந்து டிவிஎஸ்சியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் தான் எடுபடும். அதனால தான் அவர் மக்களிடம் கேட்டிருக்காரு, அவங்க மக்கள்கிட்டலாம் கேட்டிருக்காரு, ஏங்க என்ன உள்ள தள்ளணுங்கிறீங்களா, நான் வந்து தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதா, இதில் என்ன தப்பு இருக்குது, இந்த கேஸெல்லாம் நீங்களா எனக்கு சால்வ் பண்ணி கொடுப்பீங்கன்னு பேசியிருக்கலாம், தெரியாது. ஸோ சண்முகம் ஐயா போகலை, அவருக்கு நிறைய கோபம் வரும். கோபம் வந்து அவர் என்ன நினச்சாருன்னா, அதிமுக அப்படியே பிரிச்சுட்டு வந்து ரெட்டையில தூக்கி கொண்டு வந்து வச்சுட்டு சண்முகம் பொதுச் செயலாளர் அப்படின்னு போட்டுருவாங்கன்னு அவர் கனவு கண்டார். கனவு கால்றது ஒரு தப்பா? நீங்கள் 25 பேரை அனுப்பிச்சி விட்டு அவங்க வாங்க வேண்டியதை வாங்கிட்டு அன்றைக்கி ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஆதரவு பயனற்று போயிடுச்சு. ஏன் பயனற்று போயிடுச்சு? திமுக ஜம்ப் பண்ணிட்டு ஓடி போயிடுச்சு. திமுகவுடைய 60 பேர் போன உடனேவே 233 அல்லது 232ங்கிறது வந்து 172 மாறிடுச்சு. இவர்கிட்ட ஏற்கனவே 86 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டே இருக்காங்க. ஸோ இவங்க சப்போர்ட் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை, எல்லாம் காசு வேஸ்ட்டு. அவங்கெல்லாம் தொகுதிக்கு என்ன செலவு பண்ணாங்களோ தேர்தலில் அதை மட்டும் கைமாற்ற வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் திரும்ப அப்படியே அத்தனை பேரும் அதிமுகவுக்கு வந்துட்டாங்க. அதுதான் உங்களுக்கு தெரியும். வேலுமணி அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் அப்படின்னு பேச தொடங்கினதுலேருந்து நேற்றுக்கு சண்முகம் ஐயாவோட நேற்றுக்கும் முந்தானத்துக்கு ராத்திரியோ ரொம்ப ஆழ பேசிட்டு பாருங்க, இதெல்லாம் தேவையில்லை, எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், அவர்கிட்டேருந்து பொதுக்குழுவையோ செயற்குழு மெம்பரையோ நம்மளால் எடுக்கவே முடியல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், மாநிலத்தில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களை வச்சு தான் அவர் வந்து வேட்பாளரே தேர்ந்தெடுத்திருக்காரு, நாம் தான் ஊற்றி மூடிட்டோம், நாம் தப்பிச்சதே பெரும்பாடு, சண்முகம் ஐயா நீங்கள் தப்பிச்சது மயிலம் தொகுதிக்கு வந்ததுனால, பாமக வந்து ஒழுங்காக வேலை செஞ்சதுனால, இல்லைன்னா நீங்களும் தப்பிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் குசலம் விசாரிச்சிருப்பாங்க. மேட்டர் முடிஞ்சிருச்சு. அதிமுகவை கரைக்க முடியும் என்று நினைப்பது முட்டாள்தனத்தின் உச்சகட்டம். கரைக்கணும்னு நினைப்பதே தப்பான ஒரு விஷயம். காரணம், அதிமுக தொண்டர்களுக்கான கட்சி. தொண்டன் தான் தலைவனை தேடுவான் அந்த கட்சியில். தலைவனெல்லாம் தொண்டர்களை உருவாக்குறது இல்லை. சில பேர் குண்டர்களை உருவாக்கியிருக்கலாம், சில பேர் வேலை செய்கிறவங்களை உருவாக்கியிருக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். பட் அதிமுகவை கரைக்க முடியும்னு நினச்சது முட்டாள்தனம். அது ஒழுங்காக அணுகியிருக்கணும். அன்னைக்கு 108 பிரச்சனை வந்த உடனேவே விஜய் வந்து எடப்பாடியை சந்தித்து பேசியிருந்திருக்கலாம். தேவையில்லாமல் ரஜினிகாந்த் வந்து ஏதோ பேசுகிறாரு, தேவையில்லாமல் திருமாவளவனுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்குறாங்க, அவர் 4:30 மணி வரைக்கும் லெட்டர் கொடுக்காம இருக்காரு, இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். இதுக்கு தான் திமுக கிட்ட பாடம் கற்றுக்கணும், எப்படி பண்ணணும் டாக்டிக்கலாக அப்படிங்கிறத பாடம் கற்றுக்கணும். சார், இருந்தாலும் இவர் நம்ம விஜயபாஸ்கர் அவர்கள் 4 முறை எம்எல்ஏ வந்திருக்காரு. 4 முறையும் பெரிய லெவலில் ஓட் மார்ஜின் எடுத்து ஜெயிச்சக்கூடிய ஒரு நபராக இருக்கார். சொந்தமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவலாகவும் இருந்திருக்காரு. அவரை மாதிரி ஒருத்தர் அதிமுக வந்து இழக்கிறது அப்படின்றது மறுபடியும் அவங்களை பலவீனப்படுத்தாது. இது வரைக்கும் 26 பேர் என்னுடைய கணக்கில் வெளில வந்திருக்காங்க. எடப்பாடி ஐயா பதவி ஏற்றதுக்கு பிறகு இன்னி வரைக்கும் 26 பேர். நான் வேணால் லிஸ்ட்டு சொல்கிறேன், யாரெல்லாம் போயிருக்காங்கன்னு சொல்கிறேன். முடிஞ்சுன்னா நீங்கள் வேறு யாராவது இருந்தால் சொல்லுங்கள். இந்த 26 பேர் சேர்ந்து வாக்குகளை அள்ளி கொடுத்தாங்க அதிமுகவுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதாக இருந்தால், 2024 அதிமுக வாங்கிய வாக்குகள் 88 லட்சம்.
2026 வாங்கியிருக்கிறது 1,06,00,000 வாக்கு உயர்ந்திருக்கு. யாரால உயர்ந்திருக்கு? 4 முறை ஜெயிச்ச விஜயபாஸ்கரால். அப்படியே வச்சுப்போம். அப்போ 2021 வாங்கின வாக்கு 1,33,00,000 இல்லையா? அது ஏன் குறைஞ்சது? ஏன் 88 ஆகி 1.04 ஆச்சு? அதுக்கு எடப்பாடி தான் காரணமா? இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. இது வந்து முக்கியஸ்தர்களை இழக்கும் போது ஏங்க நீங்க போய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுங்க, விஜய் முதல்வராக இருப்பாரு, நாம போய் சைடில் உட்காந்துக்கலாம். நீங்க வேணா எடப்பாடி ஐயா டீ வித்துக்கோங்க செக்ரட்டேரியட்டில், நான் வந்து பரோட்டா வித்துக்கிறேன், விஜய் முதலமைச்சராக இருக்கணும்னு சொன்னா அதிமுகங்கிற கட்சிக்கு அது சரியா இருக்குமா? கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்க. ரஜினிகாந்த் அவர்கள் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னதுக்கு ஏற்கப்படலை. அப்படி ஒன்று எதுக்குங்க எங்களுக்கு வேணாம், வரதான் தான் நாங்கள் வரணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்கணும்னு பேசிருச்சு. இது எவ்வளோ பெரிய துரோகம், இப்படியெல்லாம் செய்யலாமா அப்படின்னு சண்முகமும் விஜயபாஸ்கரும் கேட்குறாங்க. அப்போ எம்ஜிஆர் பல வருடங்களுக்கு முன்னாடி திமுகவோட இணையணும்னு பிஜு பட்நாயக் கூட பேசினாங்களே, அது எந்த விதத்தில் நியாயம்? எம்ஜிஆர் தப்பு பண்ணாரா? அதிமுகவும் திமுகவும் இணைய வேண்டும்னு பேச்சுவார்த்தை நடந்ததா இல்லையா? அப்போ அந்த நடந்த போது எம்ஜிஆர் தப்பு பண்ணாரா? அது பண்ணியிருந்தால், அப்படி இணைஞ்சிருந்தால் தமிழ்நாடு நல்லா இருந்திருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கிறதுக்காக இல்லை, திமுகலாம் மன்னராட்சி வந்திருக்காது, அதனால நல்லது நடந்திருக்கும். அது கூட நடக்கலையே. அப்போ பேசியது தவறான்னு கேட்டால் பேசியது தவறு இல்லை. ஆனால் அப்படி அதிமுகவில் முதலமைச்சர் திமுகவுடைய ஆதரவோடுன்னு இருந்திருந்ததுன்னா முட்டாள்தனமாக இருந்திருக்கும். நல்ல வேலையாக திமுகவில் இருக்கக்கூடிய சில அறிவாளிகள் இதெல்லாம் நல்லது இல்லைங்க, அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லி அந்த முளையிலேயே கிரிச்சு தூக்கி போட்டாங்க. ஸோ இவங்க என்ன வைக்கிறாங்க குற்றச்சாட்டு? திமுகவோட நீங்கள் இணைந்து பண்ணலான்னு நினச்சிங்க, விஜயோட போகக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன், திமுகவோட இணைந்து பண்ணுறேன்னும் போது முதலமைச்சர் யாருன்னு பேசப்பட்டது? முதல்ல ரஜினிகாந்த்னு பேசியிருக்கலாம், அதுக்கப்புறம் திருமாவளவன் பேசியிருக்கலாம். ஆனால் இங்கிருந்து பேசப்பட்டது என்ன? அதிமுக முதலமைச்சருங்கிறது தானே. அப்போ தாவேக்காவோட போனால் என்ன நடக்கணும்? வெளியில இருந்து மட்டும் ஆதரவு கொடுத்துக்கலாங்க, தேர்தல் செலவு மட்டும் தயவுசெய்து திருப்பி கொடுத்துருங்க, எப்படி நீங்கள் தான் 10 வருஷம் இருக்க போறீங்க, நாங்களும் உங்களுக்கு வந்து சேர்த்து இன்னும் கொஞ்சம் பேரை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? தொழில் சங்கத்துக்கு கரெக்டான ஆளை பிடிக்க தெரியாமல் அதிமுகவில் இருந்து ஒரு ஆளை விலை பேசி கொண்டு வந்திருக்காங்க. 30 கேட்குறாரு அப்படின்னு உடனே 30 கோடியா அப்படின்னு, இல்லை 30 லட்சத்துக்கே அவர் வரத்துக்கு ரெடியாக தான் இருக்கிறாரு, நீங்கள் ஒரு 30 கோடி கொடுங்க, நாங்களாம் அமுத்திக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு தானே ஒரு கட்சி நடக்குது. நிர்மல்குமார் யாரு? அவங்க அப்பா அம்மாலாம் எந்த கட்சியில் இருந்தாங்க? சாரி, அம்மா இல்லை, அவங்க அப்பா மற்றவங்கெல்லாம் எந்த கட்சியில் இருந்தாங்க? நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கட்சி தொடங்கியிருக்கீங்க, ஒரு ஆள் எடுக்கிறதெல்லாம் அதிமுகலேருந்து தான் எடுக்கிறீங்க. அதிமுகவையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சா அப்புறம் இத்தனை வேறு அரசியல் அதிமுக எதுக்காக பண்ணிச்சு? விஜய் முதலமைச்சர் ஆக்குவதற்காக அதிமுக உருவாச்சு. ஓகே சார், இப்போ கர்நாடகா பக்கம் போயிடலாம். நம்ம காங்கிரஸ் விஜய் சந்திப்புக்கு முக்கியமான காரணம் வந்து தடைப்பட்டது, முக்கியமான காரணம் கர்நாடகாவுடைய குழப்பம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சீதாராமையா பதவி விலகியிருக்கார், அடுத்து யார் முதலமைச்சர் அப்படின்றதுல இன்னும் ஒரு தெளிவு இல்லாத மாதிரி இருக்குது. டிகே சிவகுமார்னு பொதுவாக பேசப்பட்டாலும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக இவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வரலையே. அது எங்கள் துக்ளக்கில் ஸ்ரீகாந்தன் ஒருத்தர் கார்ட்டூனிஸ்ட் இருக்கார், அவர் இன்னைக்கு ஒரு கார்ட்டூன் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த சீரியல்லாம் நடிகையை மாற்றினா இன்றிலிருந்து இவர் அப்படின்னு சொல்லி மாற்றி போடுவாங்க. அந்த மாதிரி சிஎம் வந்து சித்தராமையா இல்லை சிவகுமாரோடைய ஆள் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இது அந்த கட்சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கட்சியில் எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இவருக்கு 2.5 வருஷம், இவருக்கு 2.5 வருஷம். ஏன்னா அது மன்னராட்சி தானே, ராகுல் காந்தி தானே முடிவு பண்ணணும். நீ கோலாலம்பூர் எடுத்துக்க, நான் சிங்கப்பூர் எடுத்துக்கிறேன்னு விவேக் வந்து சுமன் கிட்ட பேசுகிற மாதிரி அவங்க வந்து பிரித்து பேசியிருக்காங்க. நாட்டு மக்கள் பேபேன்னு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். கர்நாடகாவில் ஆட்சிங்கிறது இஸ்லாத் சகோதரர்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து தான் நடந்துக்கிட்டு இருக்கு. மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போயிட்டு இருக்கு, டெபிசிட்டில் போயிட்டு இருக்கு. அதில் சித்தராமையா முதலமைச்சராக இருந்தாருன்னா டிகே சிவகுமாரோடைய ஆள் முதலமைச்சர், ஜோதிமணி முதலமைச்சரானா கூட வாய்ப்பு இருக்குது. டிகே சிவகுமார் சப்போர்ட் பண்ணுறது ஜோதிமணிக்குன்னு அண்ணாமலை சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு தந்திருக்கும். யார் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா எவன் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம். வைத்தியலிங்கம் கஷ்டப்பட்டு பாண்டிச்சேரியில் ஜெயிப்பார், புதுச்சேரியில் ஜெயிப்பார், நம்ம பாயஞ்சநாள் நாராயணசாமி வந்து முதலமைச்சர் ஆயிடுவார். இதெல்லாம் காங்கிரஸில் நடக்கும். அவங்க பிரித்து கொடுத்துக்கிறாங்க, சீட்டு கம்பெனியில் வகை பிரித்து கொடுத்துக்கிற மாதிரி. அதில் என்ன பெரிய மாற்றம் வந்துடும்? யாராக இருந்தாலும் அந்த ரோலில் திருப்பி வந்து ஏய் அப்படின்னு தான் நடிக்க போகிறாங்க. இதில் என்ன இருக்குது? இல்லை, சிவகுமார் அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கிறது. அவர் ரொம்ப நீண்ட காலமாக காங்கிரஸில் இருக்காரு, பிஜேபிக்கு வருவார்னு எதிர்பார்த்தும் போது நான் காங்கிரஸ்காரன் தான் பேசியிருக்காரு.
அங்கே தான் லாயலா இருக்க ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தானே. அங்கே தான் பிஜேபிக்கும் மற்ற கட்சிக்குமான வித்தியாசம் உங்களுக்கு புரியணும். பிஜேபியில் காரியகர்த்தா தான் யாராக இருந்தாலும் காரியகர்த்தா தான். 2 முறைக்கு மேலே தலைவராக முடியாது. அமித்ஷாவாக இருந்தாலும் அப்படித்தான். நட்டாவை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. நட்டாவுக்கு வந்து 2 டேர்ம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப நாள் அவரை இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கரெக்டான ஆளை பீகார்லேருந்து சந்திச்சாங்க. உடனே கொண்டு வந்து போட்டாங்க. பிஜேபி கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது அதுதான். யார் முதலமைச்சராக இருந்தா என்ன, யார் இந்த அமைச்சராக இருந்தா என்ன. டிகே சிவகுமார் என்ன வளைச்சிட்டாரு காங்கிரஸுக்கு கர்நாடகாவில். சித்தராமையாவுக்குன்னு ஒரு ஓபிசி இது இருக்கு இல்லையா, டேக் இருக்கு இல்லையா, அதை டிகே சிவகுமாரால் எப்படி கொண்டு வர முடியும்? இப்போ வந்து விஜய் வந்து மேகதாட்டுல வந்து இது அணை கட்டக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக நின்றாருன்னா காங்கிரஸோடைய நிலைமை என்ன? அங்கே பணத்தை ஃபுல்லாக போட்டது யார்? டிகே சிவகுமார் நல்ல பெரிய பணக்காரர். அண்ணாமலை ஐபிஎஸ்ஸாக இருக்கும்போது 2-3 முறை வந்து கையெழுத்து போட்டதை பற்றி அண்ணாமலை சொல்லியிருப்பாரு. அதுதான் டிகே சிவகுமார். இதில் என்ன பெரிய தியாகியை விட்டுட்டாங்க. ஓகே சார், எங்களோடு வந்து பல தகவல் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.